ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, எல்லாம் தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. சேரன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தம்பிங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி விடுறாங்க. எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போடணுமோ, அந்த புது ட்ரெஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சாமி கிட்ட வைக்கிறாங்க. சாமி கிட்ட வச்சு என்னென்ன படைக்கணுமோ எல்லாத்தையும் படைச்சு, எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சேரன் வந்து, இல்லடா வெயிட் பண்ணு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நிலா வந்து எடுத்து குடுப்பாங்க. அப்படிதான் போடணும்னு சொல்லிட்டு, சேரன் சொல்லுவாங்க, "என்னது? சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, நிலா வீட்ல இந்த மாரி தான் பண்ணுவாங்களாம். அதனால அவங்க ஆசைப்படுறத நம்ம பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நிலா கையால ட்ரெஸ்ஸ வாங்கி போடுறாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, "ட்ரெஸ் சூப்பரா இருக்கு எடுத்ததெல்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு, சேரன் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு அந்த ட்ரெஸ்ஸ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நிலாவும் பார்த்தீங்க அப்படின்னா, சோழன் கிட்ட இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாங்க, இந்த கலர்ல உங்கள்ட்ட சாரியே நீங்க கட்டினது இல்லல. அதனால தான் இந்த கலர்ல வாங்கினேன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சோழனும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து ஜாலியா தீபாவளிய கொண்டாடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிலா வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலில ஒரு சந்தோஷமே இல்லாம ஏதோ நார்மலா போயிட்டு இருந்துச்சு. இப்ப நிலா வந்ததுக்கப்புறம் தான் ஃபேமிலியே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நிலா வந்து நிரந்தரமா இந்த வீட்ல இருப்பாங்களா? சோழன வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.